ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோலெக்ஸ் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு வர்றது அதோட ப்ரைஸ் அண்ட் அதோட தனித்துவமான டிசைன். இப்படிப்பட்ட ரோலெக்ஸ் வாட்சை உருவாக்குறது அந்த அளவுக்கு ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் அதை உருவாக்குனவரும் அந்த அளவுக்கு சாதாரணமானவர் கிடையாது. ஸோ எஸ், இன்னைக்கு ரோலெக்ஸ் உருவான விதம் அண்ட் அதோட ஃபுல் ஸ்டோரியை பற்றி தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். In 1881 மார்ச் 2 ஜெர்மனியில் டேனியல் வில்ஸ்டோஃப்க்கும் அமண்டாக்கும் பிறந்த குழந்தை தான் ஹான்ஸ் வில்ஸ்டோஃப். இந்த ஃபேமிலி ஒரு நார்மலான அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்குது. அண்ட் இவங்க இரும்பு சேல்ஸ் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜெர்மனியில். ஹான்ஸ் வில்ஸ்டோஃப்க்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அண்ட் என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளவே அவங்க இறந்தும் போயிடுறாங்க. அம்மா இறந்த சோகத்திலேயே வளர்ந்த ஹான்ஸ்க்கு அடுத்த 2 வருஷத்துல இன்னொரு பெரிய அதிர்ச்சி. எஸ், அவங்க அப்பாவும் இறந்து போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு சொன்னால், அமெண்டாவோட பிரதர்ஸ், அதாவது ஹான்ஸோட அங்கிள்ஸ் அவங்கள ரொம்பவே நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி ரன் பண்ண அந்த இரும்பு பிஸ்னஸ் இது எல்லாமே மொத்தமாக சேல்ஸ் பண்ணிவிட்டு அது மூலமாக வந்த பணத்தினால அவங்கள ஒரு நல்ல போர்டிங் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹான்ஸ் வில்ஸ்டோஃபோட மனநிலை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அம்மா அப்பா இறந்துட்டாங்க, ரிலேஷனும் நம்ம பக்கத்தில் இல்லை, நம்மள ஒரு ஹாஸ்டலில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கே எல்லாமே புதுசாக இருக்குது, எல்லாரும் புதுசாக இருக்காங்க, எந்த ஒரு ஃப்ரெண்டும் கிடையாது. அண்ட் அங்கே இருக்கிற பசங்களும் இது ஒரு வேறு ரிலீஜியன் பையன் அண்ட் ரொம்ப வேறு ஊர்லேருந்து வந்த பையன் சொல்லிட்டு பயங்கரமாக புல்லிங் பண்ணுறாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் வளர்ந்துட்டு இருக்கிற ஹான்ஸ் ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப போட்டு யோசிக்காமல் இதிலிருந்து டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய ஃபுல் ஃபோக்கஸையுமே அவரோட ஸ்டடீஸில் வைக்கிறாரு. ஃபோக்கஸ் பண்ணதோட மட்டும் நிப்பாட்டல, அவர் நல்லா படிக்கிறாரு, ரொம்பவே நல்லா படிக்கிறாரு, அந்த ஸ்கூல் டாப்பராகவும் ஆகுறாரு. பிகாஸ் அவரோட சிச்சுவேஷன், அவருக்கு யாருமே இல்லை, தன்னுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு கூட யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவருக்கு தன்னைத்தானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு எல்லாத்துலேயுமே அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி அவர் ரொம்பவே செல்ஃப் ப்ரொடெக்டாக வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஹான்ஸ் அவரோட 19 ஏஜில் அவர் தங்கியிருந்த ஹாஸ்டல்ல இருந்து ஓடி போகிறாரு. எங்கே போகிறாரு அப்படின்னு சொன்னால், சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனிவா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே 2 நாள் அப்படியே ஃபுல்லாக தேடி ட்ரை பண்ணி ஒரு பேர்ல் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனியில் அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணுறாரு. அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக அங்கே இருக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிறாரு. அண்ட் அவருக்கு தோன்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பேர்ல் கம்பெனி எதையுமே தன்னுடைய ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணலைனாலும் எப்படி இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது. ஏன்னா அந்த கம்பெனி ஒரு இடத்துல இருந்து பேர்ல்ஸ் வாங்கி அதை ஜுவல்லரியாக மேக் பண்ணி இன்னொரு இடத்துக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் எப்படி இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்தையுமே ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிட்டு அந்த பிஸ்னஸோட நுணுக்கங்கள் ஒவ்வொரு மூவுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக கற்றுக்கிறாரு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்த டைமில் தான் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அவருடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் இருந்து ஒரு நல்ல ஜாப் அவைலபிளாக இருக்குது, ஸோ நீ கண்டிப்பாக வா அட்டென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த லெட்டரை பார்த்த ஹான்ஸ்க்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அந்த கம்பெனி என்ன கம்பெனி அப்படின்னு சொன்னால் கூனோ காட்டன். அந்த காலகட்டத்தில் ரொம்பவே பெஸ்ட்டான வாட்சஸை ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்த கம்பெனி தான் கூனோ காட்டன். ஸோ இந்த லெட்டரை பார்த்த உடனே எதை பற்றியுமே யோசிக்காம ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த பேர்ல் கம்பெனில இருந்து ரிசைன் பண்ணிட்டு கூனோ காட்டனுக்கு அவர் அந்த கம்பெனியில் ஹான்ஸை இங்கிலீஷ் கரஸ்பாண்டன்ட் அண்ட் கிளர்க் அப்படிங்கிற ஒரு ஜாபுக்கு அவர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வேலையை ரொம்ப ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிட்டு அதை அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்க டைமில் அதை ரொம்பவே சீக்கிரமாக முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற மேனேஜர்ஸ் கிட்ட போயிட்டு நான் என்னோட ஒர்க்கை சீக்கிரமாக முடிச்சிட்டேன், ஸோ எனக்கு வேறு ஏதாவது ஒர்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவரோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு அங்கே வாட்சஸ் குவாலிட்டி செக் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் அவரை ஜஸ்ட் நீங்கள் ஓகே கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வர மேனுஃபேக்சர் பண்ணி வர வாட்சஸில் குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக அவரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம் தான் அவரோட லைஃப்பில் நிறைய கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக அதில் சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிறாரு. ஸோ என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நம்ம பண்ணணும், ஸோ கஸ்டமர்ஸ்க்கு எது பிடிக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து கற்றுக்கிறாரு அவர். ஸோ இப்படியே போயிட்டு இருந்த டைமில் அங்கே கம்பெனியில் அவர் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த பீரியடில் அவருக்கு ஒரு லெட்டர் வருது. என்னென்னா, வார் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஹிட்லருக்கு எதிராக ஜெர்மனியில் வார் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் சண்டை போடுறதுக்காக அங்கே இருக்கிற ஜெர்மன்ஸ் எல்லாம் உடனே அவங்களோட இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால அந்த கம்பெனில இருந்து ஹான்ஸ் ஜெர்மன் போறாரு. ஸோ வார் நடக்குது. வார் முடிஞ்சு வெளியில் வரும்போது அவரோட ஏஜ் 22 ஏஜ். ஸோ இதுக்கப்புறம் எங்கே போகிறது அப்படின்னு தெரியாமல் ஸோ அப்படியே யோசிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா லண்டன் போகிறாரு. ஸோ இப்போ லண்டன் வந்துட்டாரு. லண்டனில் சர்வே பண்ணணும், ஒரு நல்ல வேலை வேணும். ஸோ அவர் வேலை தேடிட்டு இருந்த டைமில் அவருக்கு நடந்த ஒரு எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல வாட்ச் கம்பெனியில் வேகன்சி இருக்குது அப்படிங்கிற விஷயந்தான். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போய் அட்டென்ட் பண்ணுறாரு. ஆல்ரெடி அவருக்கு கூனோ காட்டன் இன்டர்வியூவில் அவர் பண்ண ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஆச்சரியமாகவும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்தது. ஸோ அந்த வாட்ச் கம்பெனியில் ஹான்ஸ்க்கு மேனேஜர் ரோல் கிடைக்குது. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு.
அண்ட் இதை விட ரொம்ப சூப்பர்பான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஹான்ஸ் அங்கே ஜாயின் பண்ண 2 வருஷத்தில் அந்த கம்பெனியோட சேல்ஸை 2 மடங்கு அதிகப்படுத்தினார். அதுக்கப்புறம் என்ன, ஹான்ஸோட லைஃப்பில் ஒரே ஹாப்பி தான். ஸோ சேலரி, ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே டபுளாக கிடைக்குது. பட் இது எதுலேயுமே அவர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. பட் அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது, குறையா இருக்குது. இல்லை இது பத்தாது, இன்னும் நம்ம ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாரு. அப்போ தான் அவருக்கு தோணுன விஷயம், ஏன் நம்மளே வந்து ஒரு வாட்ச் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சதோட மட்டும் விடாமல் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ விஷயத்தை தேடி தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் இன்னும் படிக்கிறாரு, நிறைய விஷயங்களை ரொம்ப ஓனாவே கற்றுக்கிறாரு. இப்போ அவர் என்ன டிசைட் பண்ணுறாருன்னு சொன்னால், ஒரு ஓனா வாட்ச் மேக் பண்ணுற ஒருத்தர்கிட்ட போயிட்டு இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் நடந்த ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் ரோலெக்ஸ் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அண்ட் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2ல கண்டினியூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.